ஹாய் டு ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்பர்சனல் ரோல்ஸ். அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே எந்த டாப்பிக்கில் வருது, மேனேஜரியல் ரோல். ஒரு லீடர் ஒரு மேனேஜர் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே அவங்க எந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ப்ளே பண்ணணுங்கிறது சில ரோல்ஸ் இருக்குது. அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்பர்சனல் ரோல். ஸோ இன்டர்பர்சனல் ரோல்னால் என்ன பார்த்தோம்னா தட் links all the people that works in a managerial. ஓகேங்களா, அவரை யார் கூடலாம் லிங்க்ல இருப்பாங்க, டாப் மேனேஜ்மெண்ட், தென் மிடில் லெவல், தென் பாட்டம் லெவல். ஸோ he is in link through all the level of management. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிகர் ஹெட்டாக இருப்பாங்க. ஃபிகர் ஹெட்னா என்னதுன்னா ஹை ரேங்க் பீப்புள்னு சொல்லலாம், இல்லைன்னா லீடர்ஷிப் கூட நம்ம சொல்லலாம். ஓகே, so the first one is the manager represent the organization in all matters. The manager or the organization la day to day information கூட என்ன செய்வாங்க, you need to report it, right? Example, supervisor represent work group. இது எல்லாமே நீங்க எங்க பார்க்கலாம்னா ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ல பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் டைம்லேருந்து க்ளோசிங் டைம் வர, காலையிலேருந்து நைட் வர என்னென்ன நடந்திருக்கு, எத்தனை சேல்ஸ் ஆகிருக்குங்கிறத கணக்கு வச்சு they will report to the supervisor and supervisor report to the top one. Then leader. So the word itself says it is a relationship between the employee and manager. He is a front line to the employee. And third one is liaison. So even the liaison என்னன்னா it is a bridge between different department, organizational or external stakeholder. It facilitates communication. அதாவது not inside, they represent as outside. outsideல யார் இருப்பாங்கன்னா the shareholders இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்குமே இது என்னதான் இருப்பாங்க, he will act as a bridge. For example, a project manager act as a link between marketing and sales team for ensuring sales target, timeline, etc. புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காங்கன்னா அவர் ப்ரொடக்ஷன் டீமுக்குள்ள மட்டும்தான் அவர் ரிலேஷன்ல இருப்பார்னு சொல்ல முடியாது. he will be act as a link between a marketing department and also the sales department. ஸோ ஒரு ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டாங்க, ஒரு ப்ராஜெக்ட்னு அவங்க செய்ய போறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்குதோ அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே he will act as a bridge. Okay, so they will have a sales target இருக்கலாம், timeline இருக்கலாம். Then second one is information role. So in the role the manager will collect the information about the operations. Example, daily task. நான் அப்படியே சொன்ன மாதிரி டெய்லி என்னென்ன நடந்திருக்கு, என்ன சேல்ஸ் நடந்திருக்கு, என்னதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிருக்குது, என்ன ஸ்டாக்கை நம்ம மறுபடியும் ரீபில்ட் பண்ணணும், இது எல்லாமே they will be report to them. Okay, the next one is disseminator. The manager transmits special information to the organization. So disseminator, the person will act as a disseminator. அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஸ்ஸெமினேட்டர்னா என்னதுன்னா he will transmit only special information. என்ன சொல்லணுமோ அது மட்டும்தான் அவர் என்ன செய்வாரு, சொல்லுவாரு to the organization. Okay, the next one we are going to see is